ஸ்டாக் வெளில போகல. எங்க போகுதுன்னு தெரியலையா? சரி, எப்படி போகுது? தனித்தனியா போகுது சார். தனியாவா? போய் காலையில இன்னைக்கு நைட்டே நீ அங்க போய் ஸ்டாக் இன்வென்டரியில செக் பண்ணி இன்னைக்கு டிரான்சாக்ஷன் டேலி பண்ணி ஐ வாண்ட் தி ரிப்போர்ட் பை டுமாரோ. சார் தனியாவா? முதல் தடவை பாக்குற மாதிரி என்ன பாக்குறேன்? சிட்டில பெரிய சைக்காட்டிஸ்ட், நீங்க போய் டோலக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. வேண்டாம், நான் டோல்கி வாசிக்க கூடாதா? டாக்டர் ப்ரொஃபஷன் மிக்ஸ் வித் பேஷன், டோல்கி பேஷன் மிக்ஸ் வித் ப்ரொஃபஷன், அவ்வளவுதான் சார். நானே குழம்பி போய் வந்திருக்கேன். சரி, அதை விடு. இப்போ எதை பார்த்து பயந்தேன்? நான் சொன்னா நம்புவீங்களா? முதல்ல சொல்றா. Phobia, fear of everything. எனக்கு ஏன் சார் இப்படி? பயம் தான் காரணம். நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பயப்படாதே பயப்படாதே. கேட்க மாட்டேங்கிறியே. பயம்தான் இதனோட முதல் எதிரி. ஒன்று சொல்லு, இதெல்லாம் நீ பார்த்து பயந்தியா இல்ல பயந்து பார்த்தியா? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல சொன்னது நார்மல். ஏன்னா நீ பார்க்கும்போது பயப்படல, ஏதோ அப்நார்மலா இருந்ததால நீ பயந்து. ஆனா அடுத்தது பார்க்க போறது என்னன்னே தெரியாம இதுவா இருக்குமோன்னு நீ பயந்துட்டே பார்க்கறது. இது ரிஸ்க் ஜாஸ்தி. ஆமா, சின்ன வயசுல இப்படி இல்லையே, நல்ல தைரியமா தானே இருந்த. இப்ப ஏன் இப்படி ஆயிட்ட? பயத்தப்படு. நீங்க இங்க இருக்கீங்கன்னு தான் எங்க அப்பா அம்மா என்ன இந்த ஊருக்கே அனுப்பி வச்சாங்க. வந்து கொஞ்ச நாள்லயே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. நானும் போனேன். அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே ஏண்டா வந்த, போய் குழப்ப பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. நானும் அவங்க கொடுத்த தைரியத்துல ஊருக்கு கிளம்பி வந்தேன். அதுதான் அவங்க அந்த கடைசியா பார்த்தது. சார், ஒருவேளை பயந்து அவங்க கூடவே இருந்து பெட்டரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா உங்களை காப்பாத்திருக்கலாம்ல? அது என்னால சொல்ல முடியும். அந்த பயம் பியூர்லி இமோஷனல். அதை நான் மதிக்கிறேன். ஆனா அதுக்காக நீ எதை பார்த்தாலும் பயப்படுறது சரி. அப்ப நான் பார்த்தது கேட்டது எல்லாம் பொய்யா? நிஜம். நீ பார்த்தது கேட்டது எல்லாமே நிஜம். ஆனா உன்னோட குழம்பின தாட் ப்ராசஸ்ல நீ ரிசீவ் பண்ணின விதம் தான் தப்பு. சரி, நான் ஓப்பனா கேட்கிறேன், அத பேய் பிசாசுன்னு சொல்ல வரையா?